இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்கு தோனி வரார். கரடி மாதிரி எவ்வளவு ஸ்லோவா நடந்தது, சீக்கிரம் வாங்க. தோனி, நீங்க இந்த பேட்டை எப்படி இவ்வளவு அழகா சுத்துறீங்க? வெல், நான் ஒரு டீ கடையில் பரோட்டா மாஸ்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே பரோட்டா மாவை சுற்றி சுற்றி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் அப்படி சுற்றினேன். அப்புறம் அங்கே நிற்கிறாங்களே அந்த பிளேயர்ஸ், அவனுங்க தான் வந்து என்னோட டீ கடைக்கு வரவங்க. எல்லாம் எங்கள் கடைக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ். வெல் தோனி, நீங்க நிறைய பேர் கூட சுத்துறதா கேள்விப்பட்ட. முன்னாடி மந்த்ரா பேடி, அடுத்தது தீபிகா படுகோனே. இப்போ உங்களோட புது ஃபிகர் யாரு? இப்போ நான் ரீசெண்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் ஆனதுலேருந்து லக்ஷ்மி ராயை தான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். 4-5 நாளாக டேட்டிங் கூட போயிருக்கேன். அதில் நிறைய செருப்படி கூட வாங்கியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் மூஞ்சி பேந்ததில்லை. வெல் தோனி, நீங்க அடுத்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெல், அடுத்த பெரிய மேட்ச்சு யுவராஜ் சிங்கும் தீபிகா படுகோனேவும் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டேய் சாவு கிரகி, நான் அடுத்த செமிஃபைனல்ஸ் மேட்சை பத்தி கேட்டேன். அதை விட்டுட்டு வேற ஏதோ மேட்சை பத்தி சொல்லின்னு இருக்க. வெல் தோனி, நீங்க சொன்ன ஆன்சர்ஸை பார்த்து லக்ஷ்மி ராய் செருப்போட எங்க ஸ்டுடியோல வெயிட் பண்ணிருக்காங்க. சீக்கிரம் போய் அவங்க கிட்ட செருப்படி வாங்கிக்கோங்க. வெல், தோனியோட இந்த மட்டமான பேட்டியை பார்த்து நீங்க எல்லாரும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி இதே மாதிரி ஒரு மட்டமான இன்டர்வியூல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Ravi Shastri.